வணக்கம் தோழமைகளே. தமிழக மக்களின் அனைவரின் மனதில் உள்ள எதிர்பார்ப்பு தமிழகத்தின் அடுத்த முதல்வர் யார் என்றுதான். இதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. எல்லா செய்திக்கும் மேலான செய்தி தமிழகத்தின் அடுத்த முதல்வர் யார் என்று நாளை மதியானம்னா தெரிஞ்சிடும். 4ஆம் தேதி மதியானம் தெரிஞ்சிடும். திமுகவோ அதிமுகவோ வெற்றி பெற்றால் மிகப்பெரிய மாறுதல்கள் இருக்காது, மிகப்பெரிய சாதனை என்று சொல்லப்படாது. அவங்க ரெண்டு பேருமே ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவர்கள் தான், திமுகவும் அதிமுகவும். ஒருவேளை மாறி தாவேக ஆட்சிக்கு வந்தார்கள், விஜய் முதல்வராக வந்தால் அது மிகப்பெரிய சாதனை, இமாலய சாதனை என்று பார்க்கப்படும். உலக அளவில் ஒரு புரட்சி, ஒரு முன்மாதிரி என்று நிச்சயமாக பார்க்கப்படும். எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. இந்த விஜய் அவர்கள் முதல்வராக வருவார் இந்த பேச்சை கொண்டு வந்ததே ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்பு மட்டுமே. அனைத்து தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் திமுக தான் ஆட்சிக்கு வரும்னு சொன்னாங்க. ஒரு கருத்து கணிப்பு அதிமுக ஆட்சிக்கு வரும் அப்படின்னாங்க. ஆக்சிஸ் மை இந்தியா மட்டுமே தாவேக ஆட்சியை பிடிக்கும் என்று சொன்னாங்க. இதை மிகப்பெரிய விஷயமா நான் இதை பார்த்தேன். எல்லோருமே ஒன்றை சொல்லும்போது இவர்கள் மட்டும்தான் அதை மாற்றி சொன்னார்கள். இந்த கருத்து கணிப்பை எடுத்ததிலேயே மிகவும் புகழ் பெற்றது அதிக வெற்றி சதவீதத்தை கையில் வைத்திருப்பது. அவங்க இதுக்கு முன்னால் சொன்னதெல்லாம் நடந்திருக்கு. அப்படி பார்த்தா ஆக்சிஸ் மை இந்தியா தான் மிகவும் நம்பிக்கைக்கு உரியது. இவங்க எந்த அளவுக்கு ஒரு உண்மையா இருக்காங்க அப்படின்னா, மேற்கு வங்காளம் அங்கேயுமே தேர்தல் நடந்திருக்கு. அதனுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை அவங்க வெளியிடலை. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேற்கு வங்காள மக்கள் மனம் திறந்து பேசவில்லை, அவர்களுடைய பேச்சில் எங்களுக்கு மிகப்பெரிய அளவு நம்பிக்கை வரவில்லை, அதனால மேற்கு வங்காள கருத்து கணிப்பை வெளிவிடலை. மாறாக தமிழக மக்கள் மனம் விட்டு பேசினார்கள், அதனால அந்த கருத்து கணிப்பை வெளிவிட்டோம் அப்படின்னாங்க. அவங்க தமிழகத்துக்கு நேரில் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ, முகம் பார்த்தும் பேசியிருக்காங்க. தமிழக மக்கள்கிட்ட நேரில் யாருக்கு வாக்கு அளித்தீங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. டெலிஃபோன்லையுமே மிகப்பெரிய பேசியிருக்கிறாங்க. இவர்கள் சொன்னது தான் விஜய் கட்சியான டிவிகே 98 120 வரைக்கும் இடங்களை பிடிப்பார்கள், ஆட்சியை பிடிப்பாங்க அப்படின்றதாங்க. அதற்கடுத்து ஸ்டாலின் அவர்களின் திமுக 92 110 வரைக்கும் இடங்களை பிடிப்பாங்க. எடப்பாடியார் தலைமையிலான அதிமுக 22 32 வரைக்கும் இடங்களை பிடிப்பார்கள் சொல்லியிருந்தாங்க. இது வாக்கு சதவீதம் பார்த்தா தாவேக 35%, திமுக 34% வாக்குகள் பெறுறாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சிஸ் மை இந்தியா அவர்கள் சொன்ன வாக்கு சதவீதம் வெறும் 2% தான், முன்ன பின்ன போலாம். அதை விட மிகப்பெரிய மாறுதல்கள் நிச்சயமாக வராது அப்படின்னு பதிவு பண்ணாங்க. இந்த ஆக்சிஸ் மை இந்தியாவை தோற்றுவித்தவர் மற்றும் உரிமையாளர் பிரதீப் குப்தா டைம்ஸ் நவுக்கு டெலிவிஷனில் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதில் எல்லோர் மனதிலும் இருக்கும் கேள்வியை அவர்கிட்ட கேட்டிருந்தாங்க. அனைத்து கருத்து கணிப்புகளும் தாவேக விஜய் கட்சி அதிகபட்சமாக 8 இடங்கள் இல்லை மிக அதிகபட்சமாக 20 இடங்களை பிடிப்பாங்கன்னு சொல்லும்போது, நீங்கள் மட்டும் எப்படி 120 இடங்கள் அவர்கள் பிடிப்பார்கள் என்று மாற்றி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு அவர் என்ன சொன்னார்னா, பிறர் கருத்து கணிப்பு எடுப்பதற்கும் நாங்கள் எடுப்பதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. பிறர் பொதுவாக மக்கள் அப்படின்னு பார்த்து கேள்வி கேட்டு போயிடுவாங்க. நாங்கள் அப்படி இல்லை, மிக ஆழமாக கருத்து கணிப்புகள் எடுப்போம். விஜய் வெற்றி பெறுவார் சொல்வதற்கு மிகப்பெரிய காரணங்கள் 2 காரணங்கள் இருக்கு. 2 மக்கள்களால் தான் விஜய் முதல்வராக வரப்போகிறார். முதலாவது, இளைஞர்கள் இளைஞர்கள் பெரும்பான்மை வாக்கு விஜய்க்கு போயிருக்கு. அடுத்து பெண்களின் பெரும்பான்மை வாக்கு விஜய்க்கு போயிருக்கு. இதுவே பெண்களின் வாக்கு முதல்ல அதிமுகவுக்கு தான் அதிகமாக போகும். பொதுவாக தமிழகத்தில் அதிமுகவில்
ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது அந்த ஆளுமை திறமை அவங்களுக்கு இருந்துச்சு. தமிழக பெண்கள் மிகவும் நம்பி அதிமுகவுக்கு வாக்களித்தாங்க. அந்த ஆளுமை தன்மை இப்ப இல்லை. அதனால அங்கு சென்ற பெண்கள் வாக்கு அப்படியே விஜய்க்கு போயிருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த இரண்டு. மூன்றாவது, தமிழக மக்கள் சினிமாவோடு அதிக தொடர்பில் உள்ளவர்கள், சினிமாவை மிகவும் நேசிப்பார்கள். முதல்வர்கள் சினிமாவில், தமிழக சினிமாவிலிருந்து வந்திருக்காங்க. கிராமங்களில் அதிகமாக விஜய்க்கு இன்னைக்கு வாக்கு அளித்ததுக்கு காரணம் சினிமா ஆதிக்கம் தான் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த இளைஞர்கள் எடுத்துக்கிட்டா 18 வயசுலேருந்து 19 வயசு வரைக்கும் 170 பேர் விஜய்க்கு வாக்களிச்சிருக்காங்க. 20 வயசுலேருந்து 29 வயசு வரைக்கும் 160 பேர் விஜய்க்கு வாக்களிச்சிருக்காங்க. அதுக்கு மேலே எடுத்துக்கிட்டாலுமே 140 பேர் வரைக்கும் விஜய்க்கு வாக்களித்திருக்கார்கள். இந்த இளைஞர்கள் பெண்கள் தான், இந்த பெண்கள் வாக்கு தான் விஜய் வெற்றி பெறுவதற்கு மிக முக்கிய காரணமாக அமைந்திருக்கு. அதை தாண்டி பெற்றோர்களை பிள்ளைகள் வற்புறுத்தியது. பெற்றோர்கள் மட்டுமல்ல, அண்ணன் அக்காவை இளையவர்கள் வற்புறுத்தியது. ஒரு பெண்கிட்ட இந்த பிரதீப் குப்தாவே தமிழகத்துக்கு பேட்டி எடுத்திருக்காரு. ஒரு பெண் சொல்லியிருக்காங்க, என்னுடைய மகள் டெலிஃபோன்ல இருந்து கூப்பிட்டு நிச்சயமாக விசில் சின்னத்துக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்று என்னை நிர்பந்தப்படுத்தினார் சொல்லி ஒரு அம்மா சொல்றாங்க. அதை தாண்டி ஒரு 7 வயது மகள் அவங்க அப்பாவை பார்த்து விஜய்க்கு ஓட்டு போடலன்னா நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. இதை விட மிகப்பெரிய ஆச்சரியம், அதிகம் படிக்க அதிகம் விஜய்க்கு வாக்களிச்சிருக்காங்க. இது மிகப்பெரிய ஆச்சரியமாக பார்க்கப்படுகிறது. 12ஆம் வகுப்பு படித்தவர்கள் 141 பேர் விஜய்க்கு வாக்களிச்சிருக்காங்க, 41. பட்டதாரிகள் 146 பேர், 46 விஜய்க்கு வாக்களிச்சிருக்காங்க. ப்ரொஃபஷனல் டாக்டர்கள், என்ஜினியர்கள், பிஹெச்டி படித்தவங்க, மேற்படிப்பு படித்தவங்க 151 பேர் விஜய்க்கு வாக்களிச்சிருக்காங்க. படிப்பு அதிகமாக விஜய்க்கு வாக்களித்தது அதிகமாக இருக்கு. இதற்கு என்ன காரணம்னு சொல்றாங்கன்னா, மாறுதல் நிச்சயமாக தமிழகத்திற்கு தேவைன்னு சொல்லி படித்தவர்கள் நினைக்கிறாங்க. இந்த பழமைவாதமே இருப்பது போதும், இதே திமுக அதே அதிமுக எங்களுக்கு போதும், எங்களுக்கு மாறுதல் வர வேண்டும் என்று விஜய்க்கு வாக்களித்தோம் என்று படித்தவர்கள் சொல்றாங்க. இப்படி இளைஞர்கள், பெண்கள், சிறியவர்களுடைய நிர்பந்தம், படித்தவர்கள், இந்த வாக்குகள் மிகப்பெரிய அளவில் தாவேக்காக்கு விழுந்திருக்கு. அதனால தான் தாவேக்கா வெற்றி பெறும் என்று நாங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணோம்னு சொல்லி அந்த பிரதீப் குப்தா பதிவு பண்ணியிருந்தார். இந்த அளவுக்கு விலாவாரியாக எந்த கருத்து கணிப்பு நிறுவனமும் பேசல. அவங்க ஒரு எண்ணிக்கையை சொன்னாங்க, இப்படி ஆழமாக சென்று பேசவில்லை. இவருடைய இந்த பிரதீப் குப்தா ஆக்சிஸ் மை இந்தியாவுடைய கருத்து கணிப்பு தான் விஜய் முதல்வர் என்று பேச்சுக்கள் வருவதற்கு, மிகப்பெரிய அளவில் வருவதற்கு காரணமாக அமைந்தது. எனக்கு என்ன அதில் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, எல்லோருமே ஒன்றை பேசும்போது இவர்கள் மட்டுமே மாற்றி பேசினாங்க. அதனால தான் பதிவு பண்ணேன். எப்படி இருந்தாலுமே நாளைக்கு தெரிஞ்சிடும், நாளைக்கு மதியெல்லாம் தெரிஞ்சிடும், பார்க்கலாம். மேலும் அவர் சொன்னது விஜய் கடந்த கடைசி 2 வருஷம் சினிமாவில் நடிக்காம கடுமையாக இந்த வெற்றிக்காக பாடுபட்டார் அப்படின்னு அவங்க பதிவு பண்ணாங்க. எம்ஜிஆரை போன்று, என்டிஆர், ராமராவை போன்று ஒரு மாறுதலை நிச்சயமாக விஜய் நாளை ஏற்படுத்துவார்னு சொல்லியிருக்காங்க. நாளை பார்க்கலாம். நன்றிகள்.